நம்ம இன்றைக்கி சிக்கன் குருமா பண்ண போகிறோம். சிக்கன் குருமா பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் பாத்திரத்தில். இது காஞ்சதும் இல்லை கரம் மசாலா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாமே இருக்குது. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். இது நல்லா பொரிஞ்சு வரும்போது கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதோட ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கணும். இது ப்ரௌனாக டர்ன் ஆகிற வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன். அது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு மசாலா வதக்கணும். இதோட சேர்த்து தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதோட மசாலா சேர்க்க போகிறோம். இந்த மசாலா 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். இதை அப்படியே இதில் போட போகிறோம். இதோட இங்கே நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்க்க போகிறோம். சிக்கன் சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. அந்த எண்ணெய்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். எல்லா மசாலாவையும் நல்லா கிளறணும். இதுக்கு தேவையான ஒரு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதில் 2 கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்து இது 2 விசில் விட போகிறோம். ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 2 விசில் வந்துடுச்சு. விசில் போகிறதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி வச்சுக்கலாம். மிக்சியில் தேங்காய் கொஞ்சம் கசகசா ஊற வச்சுருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். விசில் போயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சு தேங்காய் சேர்த்து கிளறியாச்சு. இதில் தேவையான உப்பு போட்டு கொதி வர வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படி விட்டுடலாம். உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. லைட்டாக எண்ணெய் மிதந்து வருது பார்த்தீங்களா? இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டா சிக்கன் குருமா ரெடி. தேங்க்யூ.